கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 26, 2026. சரி, இன்னைக்கு ரொம்ப ஆஹ், தினந்தோறும் நம்ம சொல்ற செய்திகள், முக்கியமான செய்திகள் இருக்கு. இன்னைக்கு ரெண்டு விஷயம் பரபரப்பான முக்கியமான செய்தி இருக்கு. ஒன்று, ரஷ்யாவில இருந்து 1000 நம்பர்ஸ், ஆயிரம் 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 ஒரு முக்கியமான ஆயுதங்களை ஈரானுக்கு கொடுத்துருக்கதாகவும், ஈரான் அதை பல இடங்களுக்கு பல இடம் நோக்கி கரெக்டாக வச்சிருக்கதாகவும் ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்று இருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அது போக இந்த ஈரான் இது சம்மந்தப்பட்டு சவுதி ஹவுதி சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பேச போகிறோம். சரி, நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் பண்ணி, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி, பெல் பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து, அப்புறம் தேவைப்படுறவங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ ஜெனரலாக ஒவ்வொரு நியூஸாக நம்ம பார்த்துட்டு வருவோம். நம்பர் 1 அமெரிக்காவில் இந்த கமர்ஷியல் ஜெட்டு அது ட்ராப்டு பை ஹவுதிஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள். அது என்னன்னா, அந்த ஸ்கைஸ் மொத்தம் அங்கே எதுவுமே ஒழுங்காக பறக்க முடியல. பயங்கரமான பேனிக்கா இருக்கு, பயங்கர பிரச்சனையா இருக்கு. ஹவுதீஸ் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஈரான் கையில் என்ன இருக்கோ அதை அந்த அளவுக்கு இல்லாட்ட கூட அந்த விதவிதமான ரகங்கள் ஹவுதீஸ் கையிலையும் இருக்கு. ஹவுதீஸ் அவளை சாதாரணமா எடை போற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் நிலவுது. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஹவுதீஸை பகைச்சுக்கிட்டு இங்க நிம்மதியா இருக்க முடியாது. அதே நேரத்துல ஹவுதீஸை மொத்தத்துக்கு ஒழிச்சிட முடியுமா அப்படின்னா ஒழிக்க முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான ஹவுதீஸ் இருக்காங்க. ஹவுதீஸ்ங்கிறது எங்கிருந்தோ வந்த போராளிகள் இல்லை, ஏமன்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர், மண்ணின் மைந்தர்கள். ஓகே, அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ அவங்களுடைய நல்வாழ்க்கையை வாழணும்னா அவங்கள யாருமே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம விட்டுட்டா எங்கேயும் சண்டை போட மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அப்போ நம்மளுடைய நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பணக்காரனா வசதி வாய்ப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யாரை மற்றவங்கள மட்டம் தட்டி கீழே அமுக்கி வச்சு நம்ம ஓகோன்னு இருப்போம்னா அது நீண்ட நாள் ஓகோன்னு இருக்க முடியாது அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஹவுதிஸ் ஈரானோட அலை ஹவுதிஸ் என்ன பண்றாங்க, இங்க சவுதியோட ஏர்கிராஃப்டை அதை அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. எங்க மேல பறந்துகிட்டு இருக்கும் போதே துவம்சம் பண்ணியிருக்காங்க. அதை கேட்டு எம்பிஎஸ் இருக்கார் இல்லையா, முகமது பின் சல்மான், அவர் தான் டிஃபெக்டோ ரூலர் ஆஃப் சவுதி அரேபியா. ஓகே, அவர் பயங்கரமா ஷாக் ஆயிருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, மிட் இயர்லயே புலோ பண்ணியிருக்காங்கன்னா அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு. சனா ஏர்போர்ட் அடிச்சாங்க, அதுக்கு பதிலாக அவங்க அபா ஏர்போர்ட் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இந்த ஜிசான் ஏரியால இருக்கக்கூடிய அந்த ரிஃபைனரி இருக்கு இல்லையா, அதை போட்டு அடிச்சு பயங்கரமா தீ எரியுது. அங்க இருந்த ஆட்களே நமக்கு நேரடியா தகவல் கொடுத்தாங்க நேத்துல இருந்து. சாரி, அது போக இதோட இடையில நம்ம நண்பர்களுக்கு ஒன்று சொல்லிடுவோம். பழைய செய்தியே சொல்லாதீங்க அப்படின்றாங்க. நம்ம சொல்றது பழைய செய்தி இல்லை. ஆனா எல்லாமே போர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நேற்று நடந்ததை சொல்லி இப்ப நடக்கிறத விவரிச்சா மட்டும்தான் புதுசா பார்க்குறவங்களுக்கும் புரியும். நம்ம வெறுமனே பழைய செய்தியாவே மட்டும் சொல்லிட்டு போறது இல்லை. ஓகே, சரி. இன்னொன்னு, ரொம்ப இதுல முக்கியமான ஒரு செய்தி, ஷாக்கிங் அப்படின்னா யாருக்கு ஷாக்கிங் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும், அப்புறம் அதோட சேர்ந்த இந்த மற்ற அவங்களுடைய அலை யார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஜோர்டானா இருக்கட்டும், சவுதி அரேபியா ஓரளவு, அதுக்கப்புறம் யுஏஇ, அப்புறம் அந்த ஜிசிசி மொத்தத்துக்கும் பயங்கர ஷாக்கிங். என்னன்னா, ரஷ்யா ஒரு 1000 நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, RS-28 சர்மாத் நியூக்ளியர் வெப்பன். ஓகே, அது எல்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல அதிகமான நியூக்ளியர் பாம் கையில வச்சிருக்கிறது யார் அப்படின்னா ரஷ்யா. அவங்க கையில நமக்கு முன்னாடி கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க கையில 5800க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள், அணுகுண்டுகள் இருக்கு. அப்ப அமெரிக்கால ஒரு 4800ல இருந்து 5000 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே வந்திருக்கு. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு
200, 250 அணுகுண்டு இருக்கிறதாவும், பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட அது போட்டி போட்டு இருக்கிறதாவும், ஒரு 170, 200. சைனா எடுத்தீங்கன்னா கையில இருக்கிறது 700. ஆனா என் டைம் ரெடியா இருக்கிறது இன்னொரு 500 சேர்த்து 1200, 1300 அணுகுண்டுகள் வந்து சைனா கையில இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ரஷ்யா இது இஸ்ரேல்ல வந்து வெளி விடாத தகவல், அதாவது ரஷ்யால வந்து எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அணு ஆயுதம் வச்சிருக்காதா, அது எவ்வளவுன்னா 80லிருந்து 120 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஈரான்ல எத்தனை இருக்கு அப்படின்னா, இப்போ அவங்க தயாரா வச்சிருக்க அணு ஆயுதத்தோட அணுகுண்டுகளோட எண்ணிக்கை வந்து 8 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா இப்போ வந்து ரஷ்யா வந்து ஆல்ரெடி ஈரானுக்கு 1000 அது மிசைலோட சேர்த்த அணு ஆயுதத்தையும் குடுத்துருக்காங்க. அது குடுத்துட்டாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, 48 மணி நேரத்துல வந்து இஸ்ரேல் வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. இது வந்து எப்படின்னா 100% வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட அ ச தகவலா அப்படின்னா, ஆ மொத்தத்துக்கு ஃபேக் இல்ல. இது வந்து முக்கியமான ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்தது. அது வந்து உண்மையிலேயே அ அந்த மொத்த ரீஜியன வந்து ஆட்டங்காண வைக்கிறது. அந்த ரீஜியன் மட்டும் இல்ல. இப்ப ஈரான்ல இருந்து இஸ்ரேல் வந்து ஒரு 1200, 1300 கிலோமீட்டர் அப்படின்னா, சவுதி அரேபியா பார்டர் வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1500, 1700 கிலோமீட்டர் வரைக்கும் மொத்தத்துக்கு போதும் எல்லாம் கவர் ஆயிக்கும். ஓகே. இதே நேரத்தில அப்படியே அந்த பக்கம் திரும்புச்சு அப்படின்னா, 2000, 3000 கிலோமீட்டர்லாம் போதும். யூரோப் நாடுகள்ல வந்து பாதி கவர் ஆயிரும். அப்போ இவங்க வந்து குறி வச்சிருக்கிறது, அ அ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்த இந்த சுத்தி உள்ள அத்தன ரீஜன்லயும் அ ஏதாவது பிரச்சனை வந்தா அடிக்கிறதுக்கு அவங்க குறி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1000 நம்பர்ஸ் RS-28 சர்மாத் நியூக்ளியர் வெப்பன். அது வந்து ரஷ்யா ஈரானுக்கு குடுத்துருச்சுன்னு வேற தகவல் வந்திருக்கு. அதனால யுஎஸ் வந்து ட்ரெம்பிள்ஸ்ன்றாங்க. அதாவது ரொம்ப பயங்கர பேரச்சத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப அப்புறம் ஈரான் வந்து வழக்கமா என்ன சொல்லலாம், நான் அமெரிக்கா சொன்னாங்கல்ல, "ஏய் நான் வந்து தடுத்துட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஈரான் என்ன சொல்றாங்க, "அவள இருக்கட்டும், நீங்க அடிக்கிறது, போறதெல்லாம் இருக்கட்டும், எங்கள அடிச்சிருக்கீங்க ரைட்டு. ஆனா அதே நேரத்துல நாங்க இப்போ வெளிப்படையாவே இந்த இதுல வந்து அ சீஸ்ஃபயர் டைமா இருக்கட்டும், அல்லது போர் நடந்த டைமா இருக்கட்டும், அந்த எல்லா நேரமும் நாங்க வந்து கிட்டத்தட்ட 18 பில்லியன் யுஎஸ் டாலர் ஒர்த் உள்ள ஆயில் வந்து நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். 18 பில்லியன்ங்கிறது பெரிய அமௌண்ட் இப்போ வந்து ஈரானுக்கு. ஏன்னா முன்னாடி வந்து இதுல வந்து என்னது ஷேடோ ஃப்ளீட் மூலமா திருட்டுத்தனமா அனுப்புவாங்க. அப்போ வந்து விலை வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 25, 30% வந்து குறையும். குறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அ நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, சரி ஏதோ ஒரு மாரி ஒரு வந்து சேர்ந்தா பரவால்ல அப்படின்னு. ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்போ வந்து விலை வேற அதிகம். ஓகே. அதனால ஈரானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பா இத வந்து 18 பில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு இப்ப வித்திருக்காங்க. இந்த பீரியட்ல மட்டும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி, சரி, ஓகே. இந்த கூட்டமெல்லாம் போதும். இந்த வார் வந்து அப்படிலாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாரி சமாதானப்படுத்துவோம். ஒரு 10 நாள் வந்து சீஸ்ஃபயர் நம்ம வந்து ஏன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏன் பண்ணக்கூடாது? அப்படின்னு அமெரிக்கா ஈரான பார்த்து கேட்க, ஈரான் என்ன பண்ணுச்சு, ஓகே இந்த மாரி இந்த ஆணி புடுங்குற, இல்ல புல்லு புடுங்குற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். நீங்க வந்து இதுவரைக்கும் இங்க புடுங்குனதே போதும். உங்க மேல நம்பிக்கை இல்ல. அந்த 10 நாள் சீஸ்ஃபயர் இல்ல. அப்படி முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து டோட்டலா நிராகரிச்சுருச்சு. அப்ப நிராகரிச்ச உடனே கோவம் வரணும்ல. எங்க "டேய் நீ தான் பெரிய ஆளுடா கோவப்படுறா" அப்படின்னா, "கோவப்படுறேன். ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து இந்த இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் இருக்கு இல்லையா? அதோட ஸ்டாக் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு" அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து யுக்ரைனுக்கு நெறைய குடுத்துருக்காங்க. இஸ்ரேலுக்கு தொடர்ந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட அமெரிக்காவோட தளங்கள்ல இருந்து இன்டர்செப்ட் பண்ணது வந்து ஆயிரக்கணக்கான இன்டர்செப்ட் மிசைல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இவங்க வந்து ஒரு ட்ரோன் அனுப்பிச்சு அதுக்கு வந்து 1 அல்லது 2 மிசைல். அவங்க வந்து ஒரு மிசைல் அனுப்பிச்சாங்கன்னா, அதுக்கு வந்து 2 அல்லது 3 இன்டர்செப்ட் மிசைல் அப்படின்ற கணக்குல, இதுவரைக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் அவங்க பயன்படுத்தியிருக்க இன்டர்செப்ட் மிசைல் கணக்கு வந்து இட் இஸ் மோர் தென் 40,000 அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வருது. இதுவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். ஏன்னா, இது நமக்கு கிடைக்கிறதுல ஒரு 40,000 மிசைல் இன்டர்செப்ட் மிசைல். அதாவது அடிக்கிற மிசைல் இல்ல, போய் தடுக்கிற மிசைல். இன்டர்செப்ட் மிசைல் வந்து அங்க இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதனால அமெரிக்காவோட ட்ரெஷரியில வந்து இது இந்த வெப்பன் ட்ரெஷரி இருக்கு இல்லையா? அதுல அவங்களோட இன்டர்செப்ட்டோட எ அந்த மிசைலோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. அதனால இப்ப திரும்ப போய் அடிச்சோம்னா,
அவங்க மறுபடியும் அடிப்பாங்க. அங்க அடிக்கும்போது அப்ப ஏற்கனவே இந்த மொத்த ரீஜியன்லயும் அ ம கத்தாரு, குவைத்து, பஹ்ரைன் இந்த இடமெல்லாம் நிறைய அடிபட்டுருச்சு. ஜோர்டான் அடிபட்டுருச்சு. அதனால இப்ப அடுத்த வாய்ப்பா வறுத்தது என்ன பண்றாங்கன்னா, இப்ப எப்படி பார்த்தாலும் அடிக்கும்போது அத இன்டர்செப்ட் பண்றதுக்கு வந்து மிசைல் எல்லாம் போட்டு தாக்கிரும். அப்ப என்ன கணக்காகும்னா, இப்ப ஈரான் கையில எடுத்திருக்கிறது, ஃபர்ஸ்ட் இப்போ அ குவைத் முடிஞ்சு போச்சா? ஜோர்டான் முடிஞ்சு போச்சா? பஹ்ரைன் டோட்டலா முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து டோட்டலா பேரலைஸ் பண்றதுக்கு கத்தார கையில எடுத்திருக்காங்க. கத்தாரோட அல் உதேத் ஏர்பேஸ் இனி வந்து தொடர்ந்து பெருசா அடிபடும் அப்படின்றாங்க. கத்தார முடிச்சுட்டு அவங்க பார்வை நேர இஸ்ரேல் பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னைக்கு போகுது? ஒருவேளை கத்தாருக்கு இன்னும் 1 நாள் 2 நாள்ல முடிச்சுட்டு, அடுத்து இஸ்ரேல் பக்கம் அடிக்க போறாங்களா? அப்படின்னு இஸ்ரேல்ல வந்து அவங்ககிட்ட அயன் டோம் எல்லாமே இருக்கு. ஆனா, அதுல இன்டர்செப்டர் மிசைல் இருக்கு இல்லையா? அது இஸ்ரேல்லயும் குறைவா இருக்கு. இவங்க வந்து மழை மாரி பொழிஞ்சாங்கன்னா, அங்க வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு. ஏற்கனவே பாதிப்பு நெறையா இருக்கு. இன்னும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும். அப்படின்றதுனால, இப்போ வந்து அங்க அமெரிக்காலயே என்ன சொல்ட்டாங்கன்னா, அவங்க எதிர்க்கட்சி எல்லாம் இது கேட்கும்போது, "இல்ல, இல்ல இப்ப நாங்க வந்து உடனே அட்டாக் பண்ண போறதில்ல." அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ, இது வந்து ஒரு முக்கியமான செய்தி. இதுக்கு காரணம் இன்டர்செப்டார் மிசைல் குறைவு அப்படிங்கிறத வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலா இருக்கட்டும், அப்புறம் நியூயார்க் டைம்ஸா இருக்கட்டும். நியூயார்க் டைம்ஸாவது வந்து அ ட்ரம்புக்கு எதிரா கொஞ்சம் பேசுவாங்க. ஆனா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து அப்படி இல்ல. கொஞ்சம் ஓரளவு சேட்டப் பண்ணுவாங்க. அதுலயுமே முக்கியமா பென்டகன்ல இருக்கக்கூடிய அதிகாரி சொன்னதா தகவல் வந்திருக்கு. அது வந்து நேத்தும் பேசுனோம். ஆனா இன்னைக்கு வந்து நெறைய மீடியால வந்திருக்கு. அதாவது நேத்து வந்து நமக்கு ஏதாவது சில நேரத்துல வந்து ரொம்ப டீட்டெயில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் வரும். அந்த தகவல வந்து பகிர்ந்துருவேன். இப்ப இது சொன்னேன் இல்லையா? இந்த மாரி ஆர்எஸ் 28 சர்மாத் நியூக்ளியர் வெப்பன் ரஷ்யாலருந்து ஈரானுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் வந்தது. அந்த தகவல் வெளியில பெரும்பாலும் எங்கேயும் இல்ல. இப்ப நான் சொல்லிட்டேன். சொன்னா, "எப்பா நீ புருடா விடுற, நீ இஷ்டத்துக்கு பேசுற" அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி இல்ல. நான் வந்து எனக்கு இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த தகவல் வந்து அடுத்து 1 நாள், 2 நாள், 3 நாள்ல வந்து வெளியில பரவலா பயங்கரமா வரம்போது, அத திரும்பவும் இத கோட் பண்ணி நான் வந்து பேசுறது தான். அதனால மேபி வந்து ரிப்பீட் ஆகும். ரெப்படிஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி தான் இந்த அ இது வந்து இன்டர்செப்டார் மிசைலோட ஸ்டாக் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஏற்கனவே பேசியிருக்கோம். அது இப்போ வந்து நெறைய மீடியாக்கள்ல வந்து சேர்ந்து அமெரிக்கா இப்போ வந்து அ சீஸ்ஃபயர் பார்க்குறேன், சீஸ்ஃபயர் கிடைக்கல. இப்ப அட்டாக் பண்ணல. இப்ப இதுவரைக்கும் அட்டாக் பண்ணல. இன்னைக்கு அ ஆக்சுவலா நேத்து நைட்டு அ இன்னைக்கு பகல்ல எந்த ஒரு அட்டாக்கும் இல்ல. அமைதியா இருக்காங்க அமெரிக்கா. அதுக்காக ஈரானும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. பட் ஈரான் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஈரான் அவரோட அலைய வச்சு ஹவுதீஸ வச்சு சவுதி அரேபியா தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ சவுதிய வந்து ஒரு மாரி கொஞ்சம் அச்சம் படுத்திட்டோம்னா, இந்த பக்கம் கத்தார பார்த்துருவோம். கத்தார பார்த்து முடிச்சா மொத்தம் இந்த ஏரியா முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் இஸ்ரேல கவனிச்சுக்குவோம்னு சொல்லி அவங்க இருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்க வந்து, நான் உன்னுடைய அணு உலை அந்த ஏரியால பூரா தாக்கப் போறேன் அப்படின்னு அமெரிக்கா சொன்னதுக்கு, இவங்க சொல்றாங்க, நீ அணு உலை பக்கம் ஏற்கனவே முன்னாடி வந்த தகவல் அப்ப இப்பவும் திரும்பவும் வந்துகிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப அந்த தகவல் வந்து நிறைய ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை இப்போ ஒருவேளை சீரியஸா வந்து அவங்க அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்றாங்களோ அப்படிங்கிறது தான். அப்ப என்னன்னா, அப்படி தாக்குனீங்கன்னா, மொத்த ரீஜியனையும் அழிச்சிரும். இன்க்ளூடிங் இஸ்ரேல். இஸ்ரேல்லாம் வந்து ஒண்ணுமில்லாம காணாயிரும். காணாம போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஈரான்லேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு முக்கியமான செய்தி அல்லது சிறப்பான செய்தி சொல்றதுக்கு இல்ல. இன்னைக்கு ஓகே. அ ம திருமண பக்கமெல்லாம் ஒரே செய்தி மழையா பொழியுது. என்ன அப்படின்னா, ஹர்மோஸ்ல ஒரு ஆயில் டேங்கர் வந்து வெடிச்சு சிதறியிருக்கு. ஓகே. என்ன காரணம்? ஆயில் டேங்கர் அங்க வெடிச்சு சிதறினது வந்து, ஆ இங்க அமெரிக்கா வந்து அவைங்க ஏதாவது அடிச்சாங்களா? இல்ல. ஈரான் வந்து அவங்களோட ஐஆர்ஜிசியோட நேவல் அவங்க வந்து அடிச்சாங்களா? அது இல்ல. எப்படி வெடிச்சது? அங்க இருக்க தண்ணிக்குள்ள இருந்த கன்னி வெடி. கன்னி வெடிய தொட்டு அது வெடிச்சிருக்கு. அது சொன்னாங்க, "எப்பா நான் போகாத, போகாதன்னு சொல்றேனே நீ கேட்கிறியா? போனேன்னா உனக்கு இதுதான் சங்கு ஊதுறது தான் உனக்கு." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி. இப்போ வந்து அ அமெரிக்காவோட 2 ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீசர் வந்து பிரேசிலுக்கு போறதா அவங்க வந்து பிளான் பண்ணி விசா அப்ளை பண்ணா, பிரேசில்ல சொல்லிட்டாங்க, "நோ உங்களுக்கு விசா இல்ல" அப்படின்ட்டாங்க. என்னடா இது கண்டவன்லாம் இந்த மாரி அ ய இதுக்கெல்லாம் கொடுக்கு சின்ன சின்ன புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குதப்பா அப்படின்னு அமெரிக்கா எல்லாரையும் பார்த்து இப்போ பயப்படுற இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ இவரு ட்ரம்ப் வந்த புதுசுல எல்லாரையும் அது மாறி மாறி கடிச்சு வச்சாரா? நான் வந்து உனக்கு 100% டாரிஃப், உனக்கு 50% டாரிஃப், உனக்கு 500% டாரிஃப். அதுக்கப்புறம் எனக்கு கிரீன்லாந்து எனக்கு தான் வேணும். அதுக்கப்புறம் கனடா வந்து எனக்கு 51வது ஸ்டேட்ட நான் சேர்த்துக்கிறேன். அப்படின்னு கன்னாபின்னான்னு பேசினார்ல.
இப்போ எல்லாம் சேர்ந்து திருப்பி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து பல்லு உடைஞ்சு போய் ரத்தம் சிந்தி அமெரிக்கா வந்து ரத்தம் சிந்த இதுல விர்ச்சுவலா அப்படியே ரத்தம் சிந்தி அமெரிக்கா வந்து என்னடா பண்றது? ஈரான்ல ஒண்ணும் பண்ண முடியல. ஈரான் பார்த்தா பயங்கரமா எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சாதாரண ஒரு வாள் மாரி தெரிஞ்சுச்சு. அத அடிச்சா வந்து அனகோண்டா வந்து நிக்குது. அப்படின்னு ஈரான பார்த்து ரொம்ப உண்மையிலேயே பயப்படுறாங்க. இஸ்ரேல் வந்து தன்னை என்ன செய்றதுன்னு சொல்லி நிலை தடுமாறி இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் கையில வந்து அணு ஆயுதம் இருக்கு. அந்த அணு ஆயுதத்த போட்டான்னா இஸ்ரேல் வந்து மொத்த இஸ்ரேலும் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை யூதர்களும் கருவறுக்கப்படுவார்கள் அப்படின்னு வேற சொல்றாங்க. அப்போ என்னாச்சு? கிட்டத்தட்ட 2, 2 1/4 கோடி யூதர்கள் வந்து உலகத்துல இருக்காங்களா? இந்தியால கொஞ்சம் இருக்காங்க. சைனால வந்து பெருசா இல்ல. ஆனா யூரோப் கண்ட்ரி நெறைய இருக்காங்க. ரஷ்யால நெறைய இருக்காங்க. அமெரிக்கால 62, 63 லட்சம் யூதர்கள் இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் யூதர்கள் இந்த மாரி அணு ஆயுதத்த போட்டாங்கன்னா, யூதர்கள பூரா வந்து அங்கங்க கருவறுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயம் இருக்கு. அத வந்து நெறைய பேர் நெறைய எச்சரிக்கை பண்ணிட்டாய்ங்க. அதனால ஒருவேள தப்பித்தவறி இங்க அணு ஆயுதத்த ஈரான் மேல இஸ்ரேல் போட்டா, வடகொரியா அமெரிக்கா மேல போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனை பெருசா வர்றதுனால, இது வந்து போடுறதுக்கு எதுவுமே தயாரா இல்ல. இப்போ அந்த மாரி ஒரு சூழல்ல அமெரிக்கா வந்து ஒரு மாரி தடுமாறி போய் நிக்குது. ஈரான் வந்து அடிபட்டு பயங்கர அடிபட்டு உடம்பு பூரா புண்ணா கிடக்கு. ஆனாலும் தட்டு தடுமாறி எந்திரிச்சு நின்னு, நான் திருப்பி அடிப்பேன்டா அப்படின்னு நிக்குது. ஸோ இதுதான் இன்றைய தகவல். இனி அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி.